சொல்லு அர்ஜுன். நான் பக்கமா வந்துட்டேன், லொகேஷன் அனுப்புறீங்களா? உனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். சரிங்க அத்தை. நீ பஸ் விட்டு இறங்கிட்டதும் சொல்லு. சொல்றேன் அத்தை. நானே கேப் புக் பண்ணிடுறேன். சரிங்க அத்தை. சரியா? ஓகேப்பா. ஓகே. ஏய் ஸ்வேதா, இந்தா காஃபி குடிச்சிட்டு போ. என்னம்மா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், காஃபி எடுத்துட்டு வர, ஜூஸ் எடுத்துட்டு வா போமா. ஏய் ஜூஸ் எல்லாம் தீந்துடுச்சுடி, நாளைக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். சரியா? எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணு. போமா. சரி, இங்க வச்சிட்டு போறேன், எடுத்து குடி. மா டிஃபன் எடுத்து வைமா, டைம் ஆயிருச்சு, நான் போய் குளிச்சிட்டு வரேன். உனக்கு என்னடி அவசரம்? வீட்ல உட்கார்ந்து தானே வேலை பார்க்க போற? மா இந்த வீக் ஃபுல்லா ஆபீஸ்ல தான் வர்க். சரி, இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. அந்த ரூம்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து உன் ரூம்ல வச்சிடு. என்ன? ஏமா என்னாச்சு? அர்ஜுன் வராண்டி, ஏதோ ஒரு மாசம் ட்ரைனிங்கா, இங்கதான் தங்க போறான். மா என்னமா திடீர்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? ஏய், எனக்கே நேத்து நைட்டு தாண்டி தெரியும். அவன் ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிக்கிறேன்னு சொன்னான். நான் தான் இவ்ளோ பெரிய வீடு இங்க இருக்கே, இங்க வந்து தங்கிக்கடான்னு சொன்னேன். ஏன், உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? பிடிக்கலன்னா சொல்லு, அவனை வெளியில தங்கிக்க சொல்றேன். ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா, நம்ம அர்ஜுன்மா எவ்வளவு நாள் வேணும்னாலும் இங்கே தங்கிக்கிட்டோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரியா? சரி, நீ சொன்ன மாதிரியே ஈவினிங் வந்து இந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா? ஓகேமா. ஓகே, டைம் ஆயிடுச்சு, குளிக்க போறேன். டேய் அர்ஜுன், வாப்பா வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. வாடா உட்காரு. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. அப்பாக்கு தான் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறதுனால வெளியே எங்கேயும் வேலைக்கு போக முடியல அத்தை. மத்தபடி எல்லாம் ஓகே தான் அத்தை. ஹாய் அர்ஜுன். How are you? என்ன அப்படி பாக்குற? நான் யாருன்னு தெரியலையா? என்ன ஸ்வேதா, உன்னை மறக்க முடியுமா? சின்ன வயசுல பேட் விளையாடுறேன்னு சொல்லி என் தலையிலேயே அடிச்சியே, உன்னை எப்படி ஸ்வேதா மறக்க முடியும்? ஏய் சாரி அர்ஜுன், இன்னுமா அத ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க? என்ன பிள்ளைங்களோ, இனிமேலாவது அடிச்சுக்காம இருங்க. சரி அர்ஜுன், என்னமோ ட்ரைனிங் சொன்னியே, என்ன ட்ரைனிங்? அதுவா அத்தை, அப்ராட் போறதுக்காக ஊர்ல வேலைக்கு ஆள் எடுத்தாங்க. நானும் அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆயிட்டேன் அத்தை. ஃப்ரெஷரா இருக்கிறதுனால எங்களுக்கு இங்க ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதை நல்லபடியா முடிச்சிட்டு போனா நல்ல சம்பளம் கிடைக்கும் அத்தை. ஓ அப்படியா? ஆமா அத்தை. எவ்வளவு சம்பளம் தருவாங்க? எப்படியும் மாசம் 30,000 இருந்து 35,000 வரைக்கும் தருவாங்க அத்தை. ஏன்பா இந்த சம்பளத்துக்காகவோ வெளிநாடு போற? நம்ம ஸ்வேதா இங்கேயே 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறா. அந்த மாதிரி ஏதாவது வேலை பாருப்பா. அதை விட்டுட்டு இதுக்காக வெளிநாடு போறேங்கிற? அத்தை, ஸ்வேதா படிப்பேங்க, ஏன் படிப்பேங்க, எனக்கு இது கிடைச்சதே பெரிய விஷயம். ஸ்வேதா கூடலாம் நான் கம்பேர் பண்ணாதீங்க அத்தை. சரிம்மா, எனக்கு டைம் ஆயிருச்சு, நான் கிளம்புறேன். பாய் அர்ஜுன், ஈவினிங் பார்க்கலாம். ஓகே பாய்மா. பாய். பாத்து போயிட்டு வா. சரிம்மா. அர்ஜுன், மேல லெஃப்ட் சைடுல ரூம் இருக்கு, நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஓகே. வாப்பா. என்னடா பாக்க ஆள் ரொம்ப டல்லா இருக்க? அத ஏன் கேக்குறீங்க அத்தை? இந்த தண்ணி குடி. ஏன்டா டல்லா இருக்க? என்னென்னமோ சொல்றாங்க அத்தை, எனக்கு தான் ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு தானே முதல் நாள், அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். சரிங்க அத்தை. சரி அர்ஜுன், உன் பேக ஸ்வேதா ரூமுக்கு பக்கத்து ரூம்ல வச்சிருக்கேன், நீ அங்கேயே தங்கிக்கோ.
ம். ஏதாவது வாஷ் பண்றதுக்கு துணி இருந்தா கூடையில போட்டுரு, நான் வாஷ் பண்ணி தரேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம சிரமம்? கல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே வாஷ் பண்ணிக்கிறேன். இதுல என்னடா சிரமம் இருக்கு? மிஷின்ல போட்டா துவைக்க போகுது. இங்க கல்லெல்லாம் எங்கடா இருக்கு? இது ஒண்ணும் கிராமம் கிடையாது, சரியா? ஆ சரிங்க அத்தை. நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ம் சரிங்க அத்தை. யாராது? ஐயோ மறந்தே போயிட்டனே. ஹலோ ஹலோ சொல்றா. டேய் அர்ஜுன், என்னடா ரூமுக்கு வரேன்னு சொன்னேன், என்ன இன்னும் ஆளே காணோம்? எப்போ வருவ? டே மச்சி, சாரிடா. இங்க எங்க அத்தை வீடு இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமாண்டா சொன்னேன். ஏன் உன் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வர போறியா? மச்சி என்னை மன்னிச்சிடுறா. ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் இங்கே தங்க சொல்லிட்டாங்கடா. டேய் என்னடா நீ இப்படி ஏமாத்திட்ட? நீ இங்க வருவன்னு எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருந்த தெரியுமா? மச்சி சாரிடா. சரி சரி விடு. வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, உன்னை பார்க்க நான் அங்கேயே வரேன். ஐயோ வேணாண்டா, இங்கெல்லாம் வராத. நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இங்க வந்திருக்கேன். நானே ஒரு நாள் உன் ரூமுக்கு வந்து பார்க்கறேன், சரியா? ஏய் ஏன்டா இப்படி பதற? ஏன் உன் அத்தைக்கு பொண்ணுங்கன்னு ஏதாவது இருக்கானா? ஆமாண்டா, நான் சொல்லியிருக்கேன்ல. ஏய் மச்சி, கொடுத்து வச்சவடா நீ. என்ஜாய். எனக்கு இந்த மாதிரி ஒரு அத்தை வீடு இல்லாம போச்சு. ச்சே. டேய் அர்ஜுன், அத்தை. ஏய் எங்க அத்தை கூப்பிடுறாங்க, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன், சரியா? பாய். வாப்பா சாப்பிடலாம். இதோ வந்துட்டேன் அத்தை. ஐயோ ச்சே, பேய் வர நேரத்துல நீ ஏமா வந்த? ஆமாண்டி, என்ன பார்த்தா பேய் மாதிரி தான் தெரியும் உனக்கு. ஏண்டி டைம் என்னடி ஆச்சு? இந்த நேரத்துல இந்த மாதிரி படம் பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கெல்லாம் பட்டாதாண்டி திருந்துவ. என்ன அத்தை ஒரே சத்தமா இருக்கு? வாடா. வா அர்ஜுன். சாரிடா, கொஞ்சம் ஒர்க்ல பிஸியா இருந்துட்டேன். ஏதோ ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு அம்மா கிட்ட சொல்லிருக்க, என்னாச்சு? ஆமா ஸ்வேதா, ஒரே தஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ்லயே பேசிக்கிறானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட வந்து கேளு, நான் சொல்லி தரேன். ஆமா அர்ஜுன், அவ ஃப்ரெண்டுக்கு கூட ஏதோ நல்ல சம்பளத்துல நல்ல வேலை பார்த்து கொடுத்திருக்கா. இப்ப ஸ்வேதாவால அவ லைஃப்ல நல்ல செட்டில் ஆயிட்டா. நீயும் வெளிநாடு போக தேவையில்லை. உனக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு, அவகிட்ட சொன்னா அவ இங்கேயே ஏதாவது வேலையை ரெடி பண்ணி கொடுத்துருவா. அதெல்லாம் வேண்டாம் அத்தை, நானே பாத்துக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா நான் ஸ்வேதா கிட்ட கேட்டுக்கிறேன். சரி அத்தை. சரி ஸ்வேதா, குட் நைட். குட் நைட். ஏய், நான் போனதுக்கு அப்புறம் பேய் படம் கீ படம் பார்க்கணும்னு சொல்லி லேப்டாப்பை தொட்ட கைய உடைச்சிருவேன். ஒழுங்கா பால் எடுத்து குடிச்சிட்டு கம்முன்னு தூங்கு. பாலை குடிச்சிட்டு தூங்கு.
அம்மா, என்னம்மா இன்னைக்கும் இதே ஜூஸா? ஏய், இன்னைக்கு ஒரு நாள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி குடிடி. சும்மா எதுக்கு எடுத்தாலும். ஷோ. குட் மார்னிங் அர்ஜுன். குட் மார்னிங் ஸ்வேதா. அர்ஜுன் வந்துட்டியா? இருப்பா, உனக்கு சாப்பிட டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணாத்த, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன அர்ஜுன், உனக்கு பிடிக்குமேனு அம்மா மசால் தோசை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னடானா இப்பவே கிளம்புற? இல்ல ஸ்வேதா, ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனை பார்க்க வரலன்னு ஃபோன் பண்ணி கோச்சிக்கிட்டான். ஆக்சுவலா ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் அவன் ரூம்ல தான் தங்கலான் இருந்தேன். திடீர்னு இங்க தங்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் வேற ட்ரைனிங் போயிட்டு டெல்லி லேட்டா வரேனா, அதனால அவனை பார்க்கவே முடியல. சரி, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி போய் அவனை பார்த்துட்டு அப்படியே ட்ரைனிங் போலான்னு இருக்கேன். அப்போ டிஃபன் இன்னைக்கு ஒரு நாள் நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அவன் கூடயே. சரி, ஓகே. அத்தா போயிட்டு வரேன் அத்தா. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாய் ஸ்வேதா. பாய். சரிம்மா, நானும் ரெடி ஆயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, நான் போய் என் வேலையை பாக்குறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. சரிடி. என்ன டாக்டர் அம்மா, இப்பதான் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சதா? ஐயோ, அப்படிலாம் இல்ல ஆண்டி. இந்த ஸ்ட்ரீட் எண்ட்ல ஒரு பேஷண்ட் பார்க்க வருவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. பேஷண்ட் பார்க்க வந்த ஒர்க் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அதான் அப்படியே உங்களையும் ஸ்வேதாவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஸ்வேதா எங்க? ஆபீஸ் கிளம்பிட்டாளா? இல்லடா, ஸ்வேதாவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், மேலதான் இருக்கா. இதோ கூப்பிடுறேன். ஸ்வேதா, ஸ்வேதா. அம்மா, எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னேல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. இங்க வா, முக்கியமான விஐபி ஒருத்தங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்க. கண்டிப்பா உன்னை பார்க்கணுமா, வந்து பார்த்துட்டு தான் போயேன். சரி இருமா, வரேன். ஹே மாயா, வாட் a surprise. ஹாய். எப்ப யுஎஸ்ல இருந்து வந்தீங்க? யுஎஸ்ஆ? நான் எப்ப போனேன்? இங்க தான் இருக்கேன். உனக்கு யார் சொன்னாங்க? இல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, அதான் யுஎஸ் போயிட்டீங்களோன்னு கேட்டேன். இந்த நக்கலும் கிண்டலும் தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். யாயா, கூடவே பிறந்தது, கூடவே தான் இருக்கும். சரி ஆண்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இங்க பாரு மாயா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ ஆண்டி ப்ளீஸ், நான் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. வரேன் ஆண்டி. சரி, வரேன். பாய். டேக் கேர். யா. டேய், வேலைக்கு கரெக்ட்டா சாப்பிடுறா, உடம்ப பாத்துக்கண்ணே. சரிம்மா, நீ உடம்ப பாத்துக்கோ, அப்பாவையும் உடம்ப பாத்துக்க சொல்லு, சரியா? சரிடா. அம்மா, எனக்கு வேற ஒரு ஃபோன் வருது, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். சரிப்பா. டேய், என்னடா ஈவினிங் பிக்கப் பண்ண வரேன்னு சொன்ன, உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? டேய் சாரிடா, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சுடா. இன்னைக்குன்னு பார்த்தா அந்த மேனேஜர் 10 கிலோமீட்டர் என்ன சுத்த விட்டான்டா. பரவாயில்ல விடுறா, நான் கேப் புக் பண்ணி வந்துட்டேன். சரி ஓகே மச்சி, இன்னைக்கு ட்ரைனிங்லாம் எப்படி போச்சு உனக்கு? அதை ஏன்டா கேட்குற? இங்கேயே என்னால் சமாளிக்க முடியல, ஃபாரின் போய் எப்படி என்ன பண்ண போறேனே தெரியல. ஏன்டா அவ்வளோ டஃப்பா இருக்கா? ஆமாடா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா. அப்புறம் ஏன்டா அங்கே போய் அவ்வளோ கஷ்டப்படுற? பேசாமல் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடு. டேய், ஸ்டாப் பண்ணவா? ஸ்டாப் பண்ணா எப்படி நான் ஃபாரின் போகிறது, எப்படி நான் செட்டில் ஆகுறது? டேய், நீ ஃபாரின் போகாமலே செட்டில் ஆகிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் வழி இருக்கு, சொல்லவா? டேய், என்னடா வழி சொல்றா? கையில் வெண்ணையை வச்சுக்கிட்டு ஏன்டா நெய்க்கு அலையிற? இந்த மாதிரியே அப்புறானியா இருப்ப? டேய், என்ன வழின்னு முதல்ல சொல்றா. டேய், அது உங்க அத்தை பொண்ணு தான்டா. என்னடா சொல்ற? உங்க அத்தை கிட்ட அவங்க பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி வீட்டோட மாப்பிள்ளையே செட்டில் ஆயிடுற. ஐயோ எப்பா சாமி, நீ ஒரு நண்பன் நினைச்சு உங்ககிட்ட ஐடியா கேட்டேன் பாத்தியா, அது ஏன் தப்பு தான்டா. என்ன தம்பி, நான் என்ன தப்பா சொன்னேன்? அது உன் அத்தை பொண்ணு தானே, உனக்கு உரிமை இருக்குல்ல? ஆமா, அதுக்காக என்னடா நீ? ஆமா, அவ பேர் என்ன சொன்ன? ஸ்வேதா. ஸ்வேதா தானே? அவளை உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா என்னடா இழுக்கிற? அவ அழகா இருக்கான்னு சொல்ற, அவளை உனக்கு பிடிக்கும்னு சொல்ற, கை நிறைய சம்பாதிக்கிறான்னு வேற சொல்ற, அப்புறம் ஏன்டா யோசிக்கிற? இல்லடா, அவங்க ஸ்டேட்டஸ் வேற, என் ஸ்டேட்டஸ் வேற. அதுவும் இல்லாம நான் கேட்டு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா சொந்தம் விட்டு போயிரும்டா.
அவங்க ஸ்டேட்டஸ்க்கு நான் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் கேட்டா கூட தப்பா நினைக்க மாட்டாங்க. யாரு நீ? அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா? டேய், அதுக்குள்ளார ஸ்வேதாவோட பொண்ணுக்கே கல்யாணம் ஆயிடும்டா. டேய் மச்சி, நான் சொன்னது உனக்கு கஷ்டமா இருந்தா வேற ஒரு ஐடியா சொல்றேன், அந்த மாதிரி செய். என்னடா அது சொல்லு. உங்க அத்தை கிட்ட உனக்கு பேசுறதுக்கு பயமா இருந்தா பேசாம ஸ்வேதா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடு. யாரு? நான் அவளை கரெக்ட் பண்றது? டேய், நடக்கிறத பேசுறா. எது சொன்னாலும் நோய் நோயின்ற. என்ன? டேய் அப்பா நல்லவனே, நீ இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்ட. பேசாம நீ ஃபாரின் போயிட்டு மூட்டையை தூக்கி பொழைச்சிக்கோ. எனக்கு வேலை இருக்கு, நான் போனை வைக்கிறேன். நாளைக்கு கூப்பிட்றேன். பாய். அவன் சொல்றதை கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் நடக்குமா? வாடா அர்ஜுன். காலையில ஒரு ரூம் காஃபி எடுத்துட்டு வந்தேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. சரி இன்னைக்கு லீவுன்னு சொன்னியா, சரி தூங்கட்டும் அப்படின்ட்டு வந்துட்டேன். சரி இரு, தோசை சுட்டு தரேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம், டைம் ஆயிடுச்சு, நான் லஞ்சே சாப்பிட்டுக்கிறேன். டேய் வைடா, நீ இதெல்லாம் பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன். இதுல என்ன அத்தை இருக்கு? இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதுப்பா, நீ ஆம்பளை புள்ள. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆம்பளனா சாப்பிட மட்டும்தான் செய்யணுமா? சமைக்க கூடாதா? நான் வீட்டில் இருக்கும்போது அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் தெரியுமா? இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என் பொண்டாட்டிக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். இப்பதான் தெரியுது ஸ்வேதாக்கு ஏன் சமைக்க தெரியலன்னு. ஏன்? ஸ்வேதா ஒர்க்குக்கு போறதுனால நீங்க அவளை கிச்சன் பக்கமே வரவிட மாட்டேங்கிறீங்க. இப்படி இருந்தா நாளைக்கு ஸ்வேதா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வா சொல்லுங்க? அவளுக்கு வரப்போற புருஷன் என்ன மாதிரியே இருப்பான்னு என்ன நிச்சயம்? நல்லா யோசிச்சு பாருங்க அத்தை. நான் சொல்றது உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா ஸ்வேதாக்கு சீக்கிரமாவே சமைக்க கத்து கொடுங்க. அத்தை, என்னாச்சு அத்தை, ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் இல்லடா, லேசா தலைவலிக்குது. நான் என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸ்வேதா வந்த உடனே நீயும் ஸ்வேதாவும் டின்னர் சாப்பிட்டுட்டு மறக்காம பாலை காய்ச்சி குடிச்சிட்டு தூங்குங்க. சரி வாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். அதெல்லாம் ஒன்னும் வேணாண்டா, கொஞ்ச நேரம் தூங்குனா சரியா போயிடும். சரி இருங்க அத்தை, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். டேய் அதெல்லாம் ஒன்னும் வேணாண்டா. அத்தை சும்மா இருங்க அத்தை, மாத்திரையாவது போட்டு படுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சொன்னா கேட்கவே மாட்டான். டேய் ஒரு நிமிஷம் இருடா. ஹலோ. சொல்றா. என்னடா நான் சொன்னதை பத்தி யோசிச்சு பாத்தியா? என்னடா முடிவு பண்ணிருக்க? டேய் நீ வேற, உனக்கு வேற வேலையே இல்லையாடா? சும்மா நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்க. உனக்கு தாண்டா உன்னோட நிலைமை என்னன்னு புரியல. உன் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தா இம்ம நேரம் லவ் ப்ரொபோஸ் பண்ணிருப்பேன். ஒரு வேளை அவ ஏத்துக்கலன்னு வச்சுக்கா, நைட் அவ சாப்பிடும்போது தூக்கு மாத்திரை கலந்து இம்ம நேரம் மேட்ரியை முடிச்சிருப்பேன். எது? ஏய் சீ, அசிங்கமா பேசாதடா. ஐயோ ஆமாண்டா, உனக்கு ஐடியா கொடுத்தா அசிங்கமா தெரியுதா? வேலைங்கணும் போ. டேய் இப்ப என்ன தாண்டா பண்ண சொல்ற? எப்பா சாமி, நான் உன்னை ஒன்றும் பண்ண சொல்லலை. நான் அப்படியே சொன்னாலும் நீ ஒன்றும் பண்ண போகிறதும் இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு? ஆனால் இந்த ஆண்டவன் இருக்கான் பாரு, உன்னை மாதிரி கையால் ஆகாதவனுக்கு தாண்டா எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுக்குறாரு. சை, எனக்கு மட்டும் அவர் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோ, இம்மா நேரம் அவளை கூட்டிட்டு நான் ஹனிமூனுக்கே போயிருப்பேன்டா. என்ன பண்ணுறது, உன்னை மாதிரி பயந்தாங்குழி பசங்களுக்கும் கையால் ஆகாதவனுக்கும் தான் நிறைய சான்ஸ் கிடைக்குது. காரணம் டேய் யாரை பத்திரா கையால் ஆகாதவன்றா? பார்த்து ஒழுங்கா பேசு. ராசா, உன் கோவத்தெல்லாம் எங்கிட்ட காட்டாத. அவ்வளோ ரோசா இருந்தா நான் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுறா பார்ப்போம்.
அத்தை இந்தாங்க அத்தை, டேப்லெட் சாப்பிட்டு படுங்க. மாத்திரெல்லாம் எதுவும் வேணாண்டா. புடிங்க அத்தை. ஐயோ, இந்த மாத்திரையை வாங்க தான் வெளியில போனியா? ஆமா அத்தை. சரி, ஸ்வேதா வந்துட்டாளா? இல்லை அத்தை, இன்னும் வரல. சரி, வந்த உடனே 2 பேரும் மறக்காம சாப்பிட்டுட்டு பாலை காய்ச்சி குடிச்சிட்டு படுத்து தூங்குங்க. ம், உங்களுக்கு அத்தை? எனக்கு ஒன்றும் வேணாண்டா, நீங்க மறக்காம சாப்பிட்டு படுங்க. ம், சரியா? சரி அத்தை, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். ம். மா, ம், அம்மா, எங்க காணோம்? அத்தைக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டு ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. தலைவலியா? ஆ, ஏன், என்னாச்சு? அம்மா, மா, சரி அர்ஜுன், நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஓகே. அம்மா ஏதாவது சாப்பிட்டாங்களா? என்ன கேட்ட? அம்மா ஏதாவது சாப்பிட்டாங்களான்னு கேட்டேன். இல்ல அத்தை, அவங்களுக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. நம்ம 2 பேரையும் சாப்பிட்டு படுக்க சொன்னாங்க. வா நம்ம சாப்பிடலாம். எனக்கும் எதுவும் வேண்டாம்ப்பா, நீ மட்டும் சாப்பிட்டேன். அப்ப எனக்கும் எதுவும் வேண்டாம். ஏன் அர்ஜுன் இப்படி பண்ற? பின் என்ன ஸ்வேதா, நீ சாப்பிடலன்னு தெரிஞ்சா அத்தா காலையில எந்திரிச்சு வருத்தப்படுவாங்கல்ல, புரிஞ்சுக்க. சரி, சாப்பிடுறேன், நீயும் சாப்பிடு. ம். நான் பண்றது சரியா தப்பான்னு தெரியலையே. வேற வழியே இல்லை. ஸ்வேதா வேணும்னா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். அத்தை, அத்தை, என்னடா? பால் வச்சிருக்கேன், குடிச்சிட்டு படுங்க. சரி, கொஞ்சம் சூடாறட்டும், நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். ம், சரி அத்தை.
ஸ்வேதா பால். ஏய் அர்ஜுன், நீ போய் எதுக்கு இதெல்லாம் பண்ற? வேணும்னா நானே போய் போட்டு குடிச்சுக்க போறேன். பரவாயில்ல ஸ்வேதா, இதுல என்ன இருக்கு? நீ மறக்காம இந்த பாலை குடிச்சிட்டு படு, சரியா? குட் நைட். श्वेता, 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 Yes. ஸ்வேதா, ஸ்வேதா, ஏய், டைம் என்னாச்சு? என்னடி இன்னைக்கு இப்படி தூங்குற? எழுந்துருடி. ஏய் ஸ்வேதா, எழுந்துரு, சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. விடுமா. ஸ்வேதா, எழுந்துருடி. அட, என்னன்னு தெரியலமா, பயங்கர டயர்டா இருக்கு. இதுக்கு தான் சொன்னேன், நேரங்கிட்ட நேரத்துல பேய் படம் பார்க்காதேன்னு. சொன்னா கேட்டியாடி நீ? எழுந்துருடி.
முதல்ல எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகு. வா. நைட்டு நான் பேய் படமே பார்க்கலமா, என்ன நம்புமா, நான் தூங்கிட்டேன். சரி எந்திரி, எழுந்து குளிச்சுட்டு இந்த காஃபியை குடி. ரெடியாக எந்திரி. ம். டேய் என்னடா காலங்காத்தாலேயே? டேய் மச்சி, என்னையே கையாளாகாதவன் வேலைக்காகாதவன்னு சொன்னல. ஆமாண்டா, அதுக்கு என்னப்பா? நேற்று நைட்டு முடிச்சிட்டேன்டா. முடிச்சிட்டியா? என்னத்தர முடிச்ச? புரியுற மாதிரி சொல்ற. அதான்டா நேற்று சொன்னியே, பாலில் மாத்திரையை போட்டு. டேய் என்னடா சொல்ற? நிஜமாவா? என்னால நம்பவே முடியலடா. ஆமாண்டா, நான் உனக்கு தான்டா தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? நேற்று நீ அப்படி பேசினதுனால தான் எனக்கு ரோஷம் வந்து எல்லாம் அமோகமாக முடிஞ்சுது. டேய் அடா பாவி. அது சரி, உனக்கு எப்படா அந்த மாத்திரை கிடைச்சது? மெடிக்கல்ல நோண்டி நோண்டி கேட்டிருப்பாங்களே, என்னடா போய் சொன்ன? அதுவா மச்சான், எங்கள் அப்பாவுக்கு மெடிசின்ஸ் வாங்க டாக்டர் கொடுத்த ப்ரெஸ்கிரிப்ஷன் என்கிட்ட தான்டா இருக்கு. அதை காட்டி தான் வாங்கினேன். டேய் மச்சான், கலக்கிட்டடா. அப்ப கூடிய சீக்கிரமே உனக்கு ஹனிமூன் தான், என்ஜாய் தான். சரிடா, காலையில அவளை பாத்தியா? அவ ரியாக்ஷன் எப்படி இருக்கு? இல்லை மச்சான், இன்னும் பார்க்கல. ஆனால் எப்படியும் டயர்டாக தான் இருப்பா. சரி மச்சான், எனக்கும் டயர்டாக தான் இருக்கு. நான் குளிச்சுட்டு ட்ரைனிங்க்கு கிளம்புறேன். சரியா? ஈவினிங் வந்துட்டு கால் பண்ணுறேன் மச்சான். பாய். பாய்டா. அப்பா. அப்புறம் ஆண்டி, ஸ்வேதா கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் முடிவு பண்றது இருக்கட்டுமா, கடவுள் என்ன முடிவு பண்ணிருக்காரோ தெரியலையே. சும்மா கடவுள் மேல பழி போடாதீங்க ஆண்டி. உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா ஒரு நல்ல பையன் கிடைப்பான். ஆனா வீட்டோட மாப்பிள்ளையா தான் வேணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. ஆனா ஸ்வேதா தான் என்ன பிரிஞ்சு போக மனசு இல்லாம வீட்டோட மாப்பிள்ளையா வேணும்னு கேக்குறா. அவ சின்ன பொண்ணு ஆண்டி, நீங்க தான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். எங்க கல்யாணத்தை பத்தி பேசினாலே பேசவே விட மாட்டேங்கிறா. ஆமா, உங்களுக்கு ஒரு அண்ணன் பையன் இருக்கிறதா சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா, அர்ஜுன். ஆ, அப்ப அவனையும் ஸ்வேதாக்கு பேசி முடிக்க வேண்டியதானே? என்ன யோசிக்கிறீங்க ஆண்டி? ஒருவேளை பையனுக்கு கேரக்டர் ஏதாவது சரியில்லையா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன். இப்ப கூட எங்க வீட்டில தான் தங்கியிருக்கான். அப்ராடு போறதுக்காக இங்க 1 மாசம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். அதுக்காக தான் வந்திருக்கான். அப்புறம் என்ன, சட்டப்பட்டுன்னு உங்க அண்ணன் கிட்ட பேசி ஸ்வேதாக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. அப்ராட் போகும்போது அவன் ஸ்வேதாவையும் சேர்த்து கூட்டிட்டு போட்டோம். அவங்க 2 பேர் மனசுலயும் என்ன இருக்கோ தெரியலையே. இங்க பாருங்க ஆண்டி, நீங்க எப்படியோ யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவன் ஃபாரின் போனதும் வேற ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவான். அப்புறம் ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிட்டோன்னு நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆண்டி, ரொம்ப யோசிக்காதீங்க. ஸ்வேதா உங்க பொண்ணு, அவன் உங்க அண்ணன் பையன். தயங்காம உங்க அண்ணன் கிட்ட கேளுங்க. சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி ஆண்டி? சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வாமா. பாய் ஆண்டி. பாய். ஸ்வேதா, வா அர்ஜுன். அத்தை இந்த பாலை உனக்கு கொடுக்க சொன்னாங்க. அத அங்க வச்சிரு அர்ஜுன்.
அது இருக்கட்டும் அர்ஜுன், இன்னைக்கு சாப்பிட்ட பிரியாணி சூப்பரா இருந்தது. உண்மைய சொல்லு, நீ செஞ்சியா இல்ல கடையில வாங்கிட்டு வந்தியா? என்ன ஸ்வேதா இப்படி கேட்டுட்ட? நம்பலனா அத்தைகிட்ட கூட கேட்டு பாரு. அத்தை தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ம்ஹும். நான் தான் செஞ்சேன். நான் நல்லா சமைப்பேன் ஸ்வேதா. பேசாம நீ அப்ராட்லாம் போகாத, ம்? இங்கே ஒரு ஹோட்டல் வச்சிரு. நல்லா கை நிறைய சம்பாதிக்கலாம், நானும் அடிக்கடி பிரியாணி சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஸ்வேதா. மறக்காம இந்த பாலை குடிச்சிரு சரியா? ம் ஓகே. ஓகே. நாங்க வச்சுட்டு போறேன். ம். எங்கம்மா போனீங்க? இன்னைக்கு சதுர்த்திடி, பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கு. டைம் வேற ஆயிடுச்சு. காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பியிருக்கலாம்லம்மா. நான் காலையில உன் ரூமுக்கு வந்தேன்டி, நீ அசந்து தூங்கிட்டு இருந்த. சரி எழுப்ப வேணாம்னு தான் வந்துட்டேன். சரி இவ்ளோ டயர்டா இருக்க, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஐயோ, ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம்மா. ஆபீஸ் போயே ஆகணும் இன்னைக்கு. என்ன ஆபீஸ்க்கா? இவ்ளோ டயர்டோட போய் எப்படி அங்க வேலை செய்வ? ஐயோ அம்மா, இன்னைக்கு ஒரு முக்கியமான போர்ட் மீட்டிங் இருக்குமா. கேப் வேற வெயிட் பண்ணுது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் கண்டிப்பா போயே ஆகணும். பாய். சரி ம். பாத்து போ. சொன்னா கேட்கவே மாட்டா. பாத்து பத்திரமா போடி. ம். ஏன் அர்ஜுன், ம்? நீ கண்டிப்பா அப்ராட் போயே ஆகணுமா? என்ன அத்தை திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்ல, உன் அப்பா அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு, வீட்டுக்கும் நீ ஒரே புள்ள. திடீர்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து நீ உடனே வர முடியாதுல்ல, அதான் கேட்டேன். நீங்க சொல்றது கரெக்டு தான் அத்தை. எனக்கும் அப்ராடு போறதுக்கெல்லாம் பெரிய விருப்பம்லாம் ஒன்றும் இல்லை. ஊர்ல ஒரு 4 சென்ட் நிலம் இருக்கு. அதை வித்தா ஒரு 15 to 20 லட்சம் வரைக்கும் தேரும். அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலான்னு அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா அதை புரிஞ்சுக்காம தாத்தா இடம் அது இதுன்னு சென்டிமெண்ட்டாக பேசுகிறார் அத்தை. அதான் அத்தை அப்ராடு போய் நல்ல காசு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். ம்ஹும். ம் அப்போ இவன் கையில காசு இருந்தா இங்கேயே இருப்பான்ல? அப்போ பணம் இருந்தா நீ இங்கே இருப்பல்ல? ம் அர்ஜுன், ம் என்னங்க மாத்திரை கவர் கிடக்குது? எங்க? ம் அத்தை ம்? அது ஒன்றும் இல்லை அத்தை, உங்களுக்காக வாங்கின தலைவலி மாத்திரை தான். எனக்கு ஒண்ணு தானடா கொடுத்த, அத்தனை மாத்திரை பிரிச்சிருக்கு. அது நான் தான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன் அத்தை. என்னது? நீ என்னடா மறைச்ச? அது எனக்கும் 4-5 நாளா ரொம்ப தலைவலி அத்தை. எனக்காக வாங்கின மாத்திரை தான் இது. இதை என்கிட்ட மறைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? என்ன பிள்ளையோ போ. கொஞ்ச நேரத்துல உயிரே போயிடுச்சுப்பா. அப்பா என்னடி இன்னைக்கு இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? உடம்பு எப்படி இருக்கு? அப்படியே டயர்டாதாம்மா இருக்கு. ஹம். ஹாய் ஸ்வேதா, ம். இப்பதான் வந்தியா? ஆமா. ம் ம்ஹும். என்னாச்சு அத்தை? அவ காலையில இருந்து சோர்வா தாண்டா இருக்கா. ஐயோ ம். ஸ்வேதா, வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம்.
ஐயோ, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நான் போய் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். நான் போய் தூங்குறேன். சரி, சாப்பிட்டுட்டு போய் தூங்கு போ. அம்மா, சொன்ன புரிஞ்சுக்கோமா. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஸ்வேதா, நீ ஆல்ரெடி டயர்டா இருக்க. சாப்பிடாம போய் படுத்தா உடம்புக்கு ஏதாவது ஆயிடாதா? அர்ஜுன், நீயுமா? எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்றேன்ல, விடுங்க என்ன. என்னத்த இது? அவ அப்படிதான்டா. சரி, நீ போய் தூங்கு போ. ம், சரி அத்த. அத்த, நான் வேணா ஸ்வேதாக்கு பால் எடுத்துட்டு போய் கொடுக்கவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா. அவ அவங்க அப்பா மாதிரி பிடிவாதக்காரி. நீ கொடுத்தா கூட அவ வாங்க மாட்டா. நீ வேணா அதை சூடு பண்ணி குடிச்சிட்டு தூங்கு போ. ம். என்ன புள்ளையோ. ம். ச்சே, இன்னைக்கு டேப்லெட் போட முடியாது போல இருக்கே. சரி, இன்னைக்கு விட்டுறலாம். அவள் வேற ஆல்ரெடி டயர்டாக இருக்கா. நாளைக்கு பார்த்துக்கலாம். சொல்லு மச்சி. டேய், என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா வெளியில் உட்காந்துருக்க மச்சான். ஒரே வெறுப்பாக இருக்கு. ஏன்டா ட்ரைனிங் போகலையா? இன்னைக்கு லீவா? ஆமாம் மச்சான், இன்னைக்கு லீவு தான். ஓ அப்படியா? ஆ, டேய், லீவு தானே, பேசாம இங்க வந்துட்டு போலாம்ல. அது இல்லை மச்சான். புரியுதுடா. லட்டு மாதிரி ஒரு அத்தை பொண்ணு இருந்தா யாரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க தான். சரி, ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது ரியாக்ஷன் தெரியுதாடா? அப்படிலாம் இல்லை மச்சான். ஓ அப்படியா? சரி, அடுத்த வாரம் ட்ரைனிங்க்கு எங்கேயோ கோயம்புத்தூர் போகணும்னு சொன்னீங்க. எப்படா போற? கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆமாம் மச்சான், அது 2 டேஸில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கடா. கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான் மச்சான். எப்படியும் 2 டேஸில் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிடா மச்சான். சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. பார்த்து கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வா. ஆ சரி, நான் பார்த்துக்கிறேன் மச்சான். ரூம்லையா இருக்க? ஆமாண்டா, ரூம்ல தான் இருக்கேன். சரி, ஓகே. நானே கிளம்பிட்டு இருக்கேன்டா. சரி மச்சான். சரி, கோயம்புத்தூர் போனா எங்கடா தங்குவ? கோயம்புத்தூர் போனால் அவங்க ரூம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? அது எப்படின்னு பார்க்கணும் மச்சான். சரிடா, அத்தை பொண்ணை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கண்ணே. டேய், நல்லா உழைப்பாளி ஆயிட்ட. ஆ? நல்லா பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிடுற. சரி நான் பார்த்துக்கிறேன். நீ ஜாக்கிரதையா இரு, சரியா? நான் ஜாக்கிரதையா இருக்கிறது இருக்கட்டும். சரி மச்சான். நீ ஜாக்கிரதையா இரு, ஆ. சரியா? சரி மச்சான், பாய். பாய்டா. ஆ பாய் மச்சி. ஆ. 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 ஸ்வேதா, இதோ வந்துட்டேன். ஹலோ. என்ன மச்சான், ஃபோனே பண்றதில்ல? டேய் நக்கல, நீ தான் பிஸி ஆயிட்ட, ஃபோனே பண்றது இல்ல. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். சரி, ஏதாவது ரியாக்ஷன் வந்ததாடா? எப்படா கல்யாணம்? இல்ல மச்சான், அதை யோசிச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஒருவேளை மாட்டிக்கிட்டா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியலடா. மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க, அடிப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி மானத்தையே வாங்குவாங்க. இதெல்லாம் தாண்டி தாண்டா போய் ஆகணும். தைரியமா இறங்கிட்டல, இதையும் தைரியமா ஃபேஸ் பண்ணு. டேய், என்னடா சொல்ற? ஏன்டா இப்படி பயமுறுத்துற? டேய், அவசரப்படாதடா. நான் சொல்றத முழுசா கேளு. என்ன நடந்தாலும் முடிவு உனக்கு சாதகமா தான்டா இருக்கும். கடைசியா என்ன நடக்கும் தெரியுமா? என்னடா நடக்கும்? ஊரை கூட்டி உனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த பெருசுங்கெல்லாம் கொஞ்ச நாள் மூஞ்ச தூக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உனக்கும் ஸ்வேதாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்க, எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா உன் பக்கம் வந்துருவாங்கடா. புரியுதா? பயப்படாம இரு. என்ன அர்ஜுன், அத்தை. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் அத்தை. எதையும் மறக்கலல்ல? எதையும் மறக்கல அத்தை. சரி, ட்ரெயின் எத்தனை மணிக்கு? 10:30க்கு ட்ரெயின் அத்தை. கரெக்டா டைமுக்கு போயிடுவல்ல? அதெல்லாம் கரெக்டா போயிடும் அத்தை. ட்ரைனிங் முடிச்சிட்டு இங்க வர போறியா இல்ல ஊருக்கு போயிட்டு அப்புறம் இங்க வரியா? அது தெரியலையே அத்தை. அங்க போயிட்டு ட்ரைனிங்கை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணும். டைம் இருந்தா ஊருக்கு போயிட்டு வருவேன், இல்லைனா இங்கே தான் அத்தை வருவேன். சரி. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்தை.
நேரத்துக்கு சாப்பிடு என்ன? கண்டிப்பா அத்தை. சரி, ஒழுங்கா தூங்கணும். ம் சரிங்க அத்தை. ஜாக்கிரதையா இரு. சரிங்க அத்தை, சரியா? நான் பாத்துக்கிறேன். நீங்க உடம்பு பாத்துக்கோங்க. சரிப்பா. ஸ்வேதா கிட்ட சொல்லிடுங்க சரியா? சரி, நான் வரேன் அத்தை. பாய் அத்தை. பை. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி அத்தை. ம். என்ன இந்த பொண்ணு இன்னும் எந்திரிக்கல? ம். ஸ்வேதா, ஸ்வேதா, ஏய், டைம் என்ன ஆகுது? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? எந்திரி. அம்மா எழுப்பாதீங்கம்மா, என்னால முடியல. இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட போறேன். ம். டயர்டா என்னது, இருக்கு. லீவ் போட போறியா? ம். மாயா, சொல்லு ஸ்வேதா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு பேசினாதான் என்னால உன் ப்ராப்ளம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷன் சொல்ல முடியும். ஆபீஸ்ல யாராவது உன்கிட்ட பிரச்சனை பண்றாங்களா, இல்ல ஒர்க் ப்ரெஷரா இருக்கா? சொல்லு ஸ்வேதா. மாயா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அப்ப வெளியில ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல மாயா, வெளியில எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல. இங்க பாரு ஸ்வேதா, நீ மேஜரான பொண்ணு. அம்மா இருக்காங்களேன்னு பாக்காத. என்ன, யாரையாவது லவ் பண்றியா? அதுல ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசு, எதையும் மறைக்காத. ஐயோ மாயா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஏதாவது சொல்லண்டி. ஆண்டி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ சொல்லு ஸ்வேதா. எதுவா இருந்தாலும் தைரியமா பேசு, எதையும் மறைக்காத. மாயா, எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. எனக்குள்ள என்னென்னமோ ஆகுது. என்னை யாரோ ஹிப்னாட்டிசம் பண்ண மாதிரி இருக்கு. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது என் மேல ஏதோ உட்கார்ற மாதிரி இருக்கு, படுக்கிற மாதிரி இருக்கு, கெட்ட கனவு மாதிரி இருக்கு. எனக்கே ஒன்னும் புரியல. அது சில நாள் நடக்குது, சில நாள் இல்ல. அந்த மாதிரி நடக்கிற அடுத்த நாள் உடம்பெல்லாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அது சரி, எத்தனை நாள் அப்படி இருக்கு? கொஞ்ச நாளாவே. இது கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல. அதுக்குதான் கண்ட நேரத்துல பேய் படம் பார்க்காத, பேய் கதை கேட்காதேன்னு சொன்னேன். நான் சொல்றத நீ கேக்குறியா? இப்ப என்னாச்சுன்னு பாருடி. ஐயோ கடவுளே, என் புள்ளைய நீ தான் காப்பாத்தணும். ஏமாயா, இவளை ஏதாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தாயத்தை கட்டினா சரியாயிடுவாளா? ஐயோ அம்மா, நீ சும்மா இருமா கொஞ்ச நேரம். ஆண்டி, நான் பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஸ்வேதா, நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை கரெக்டா ஃபாலோ பண்ண. அப்புறம் நான் சொல்ற மாதிரி செய். என்ன யாரையும் காணோம்? ஏய் வாடா அர்ஜுன். என்னத்த பாலோட வரீங்க? நீ வரதையே மறந்துட்டேன்டா. சரி சரி, ட்ரைனிங் போனியே, எப்படிடா போச்சு? ட்ரைனிங்லாம் நல்லா தான் அத்தை போச்சு. சரி வா சாப்பிடலாம். ஐயோ வேணாம் அத்தை, நான் வரும்போது ட்ரெயின்லயே சாப்பிட்டேன். சரி, இந்த பாலையாச்சும் குடுறா. ம்.
கரெக்டா வந்துட்டனே. ச்சே. என்ன பண்றது? சரி அர்ஜுன், நாளைக்கு ட்ரைனிங் இருக்கா? ஆமா அத்தை, இருக்கு. சரி, இந்த பாலை குடிச்சிட்டு போய் மேல ரெஸ்ட் எடு. நானும் போய் படுக்கிறேன். ம். போலான்னு பார்த்தா இன்னைக்கு இவங்க எடுத்துட்டு போய் கொடுத்துட்டாங்களே. ஐயோ, என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு விட்டுறக்கூடாது. என்ன இது திரும்பவும் இந்த மாதிரி ஆகுது? நான் சொல்ற மாதிரி செய். உன் பெட்ரூம்ல ஒரு ஹிடன் கேமராவை செட் பண்ண. உனக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி கனவு வருதோ, எப்பெல்லாம் உனக்கு டயர்ட் ஆகுதோ, அந்த நேரத்துல அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பாரு. ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு பாரு. அதுல இருந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். அர்ஜுன் எதுக்கு ஏன் ரூமுக்கு வரான்? 10:30 மணிக்கு வந்திருக்கான். அந்த டைம்ல நான் எங்க போயிருந்தேன்? ஓ, ரெஸ்ட் ரூம் போயிருந்தேனா? ஏன் இப்படி திருட மாதிரி முழிக்கிறான் இவன்? என்ன எடுக்கிறான்?
ஸ்வேதா, ஸ்வேதா, ஏய் ஏம்மா அழுகுற? ஸ்வேதா, என்னடி ஆச்சு? சொல்லுடி. ஏய் சொல்லுடி. என்னாச்சு அத்தை? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அத்தை? டேய், ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஸ்வேதா, அத்தை என்ன அப்படி கூப்பிடாதடா. நாங்க என்னடா துரோகம் பண்ண உனக்கு? பணம் இல்லனாலும் குணத்துல நீ ரொம்ப நல்ல பையன் எல்லார்கிட்டயும் சொன்னேடா. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியேடா பாவி. எங்க குடும்ப மானத்தையே இப்படி நடுத்தெருவு கொண்டு வந்துட்டியேடா. எங்க அண்ணனும் அண்ணியும் உன்னை இப்படியாடா வளர்த்தாங்க. உனக்கு எப்படிடா இப்படி ஒரு புத்தி வந்துச்சு? ஐயோ ஐயோ இல்ல அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என் ஃப்ரெண்டு தான் அத்தை இப்படி பண்ணா. உங்க பொண்ணை எனக்கே கட்டி வச்சிருவீங்கன்னு சொன்னா. நீயும் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படி இப்படின்னு ஆசை காட்டினா அத்தை. என் மைண்டே மாத்திட்டேன் அத்தை. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அவ யாருடா? உன் அத்தை பொண்ணு, உன் முறை பொண்ணுடா. நானே அவளை உனக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. எல்லாத்துலயும் மண்ணை வாரி போட்டுட்டியேடா பாவி. நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா போயிடுவடா. நீ நாசமா போயிடுவ. ஐயோ ஐயோ ஸ்வேதா, என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா. என்னது? ஐயோ ஸ்வேதா, பண்ணா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சியா? அம்மா நீயே வாழற, நம்ம எதுக்கு வாழ்க்கை போச்சே. இந்த மாதிரி பண்ணதுக்கு காலம் பூரா அழ வேண்டியது அவன். இதையே நினைச்சுக்கிட்டு என் வாழ்க்கை நாசமா போச்சுன்னு அழற பொண்ணு நான் இல்ல, அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இதுக்கெல்லாம் சட்டத்துல இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணிட்டேன். ஸ்வேதா, 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 என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா.
படுபாவி, இப்படி நாசம் பண்ணிட்டியடா. போச்சு.